ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் டேக் ஆஃப் சாம் ஸ்போர்ட்ஸ் மீடியா. நான் உங்கள் ஹர்ஷினி. இன்னைக்கு கிலி ரைட் வித் ஹர்ஷினியில் பிகேஎல் சீசன் 11 மேட்ச் நம்பர் 109 தமிழ் தலைவாஸ் vs பாட்னா பைரட்ஸ் மேட்ச் தாங்க இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம தமிழ் தலைவாஸோட ஸ்டார்டிங் 7ல நித்தேஷோட கேப்டன்சில சாய் பிரசாத், மொயின் ஷஃபாகி, ஹிமான்ஷு, ரோனக், அமீர் ஹுசைன் ஃபஸ்தமி, ஆஷிஷ் இவங்கெல்லாம் தாங்க பிளே பண்றாங்க. நம்ம பாட்னா பைரட்ஸ்ல அங்கித்தோட கேப்டன்சில அயன், தேவன், தீபக், சுதாகர், சுபம் ஷிண்டே, அர்க்கம் ஷேக் இவங்கெல்லாம் தாங்க பிளே பண்றாங்க. அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுங்க. இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் பிளேயர்ஸ் தமிழ் தலைவாஸ் வின் பண்ணுவாங்களா லூஸ் பண்ணுவாங்களான்னு பாக்கிறத விட நம்ம சுதாகருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, சான்ஸ் அவர் யூஸ் பண்ணுவாரா அப்படின்றத பார்த்தாங்க. அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுங்க. தமிழ் தலைவாஸ் டாஸ் வின் பண்ணி ரைட் சைட் கோர்ட்டை சூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரைடுக்காக தேவங்க் தான் வராங்க. டிஃபென்ஸ் தான் சூஸ் பண்ணிருந்தாங்க நம்ம தமிழ் தலைவாஸ். தேவங்க் ரைடுக்கு வந்தவர் ஃபர்ஸ்ட் 2 ரைட்லயே நித்தேஷர் சரியான டிஃபெண்டரான கேப்டனை தூக்கிட்டாருங்க. நித்தேஷ் ஸ்டார்டிங்ல 2 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு. அப்படியே நம்ம சாய் பிரசாத் உள்ள போறாரு. அவரு போயிட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வர்றாரு. தமிழ் தலைவாஸ்க்காக அக்கௌண்ட் ஓபன் பண்ணது நம்ம சாய் பிரசாத். மொயின் ஷஃபாகி அப்பொழுதைக்கு ரெடியா இருந்தாரு டிஃபென்ஸ்க்காக. டக்குன்னு அப்படியே ரைடுக்கு போய் ரைட்ல ஒரு பாயிண்ட் தூக்கிட்டு வந்தாரு. இப்படியே மாறி மாறி ஹிமான்ஷு தேவங்கும் பாயிண்ட் எடுக்க ரைட்ல நீங்க மட்டும் தான்ப்பா ரைட்ல பாயிண்ட் எடுப்பீங்களா, நாங்களும் எடுப்போம்னு நம்ம அய்யனும் மொயின் ஷஃபாகியும் நாங்களும் களத்துல தான் இருக்கோன்னு காமிக்கிற மாதிரி அவங்களும் பாயிண்ட் எடுத்துட்டே வந்துட்டே இருந்தாங்க. இப்படியே மாறி மாறி ஒரு பாயிண்டா போயிட்டு இருந்துச்சு. டிஃபென்ஸ்ல பாயிண்ட்ஸ் அவ்வளோவா வரலங்க ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல. அண்ட் அந்த டைம்ல நம்ம தேவங்க் போனாரு. தேவங்க் போனாலே திடீர் பாயிண்ட்ன்ற மாதிரி எனக்கு ஒண்ணுலாம் வேணாம் 2 பாயிண்ட்னு அழகா நம்ம ஹிமான்ஷுவையும் ரோனக்கையும் அவுட் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. எப்ப ஹிமான்ஷு இவ்வளவு நேரம் ஆடினில கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா அப்படின்ற மாதிரி பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. தமிழ் தலைவாஸ்ல ஒரு சப்ஸ்டியூட் நடக்குது. சப்ஸ்டியூஷன் நடந்தது மட்டும் இல்லாம நீ மட்டும் தான் 2 பாயிண்ட் எடுக்கிறியாப்பா, நான் களத்துல தான் இருக்கேன், இன்னும் சாப்பிட வெளியே போகல அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் தலைவாஸோட ஸ்டார் பிளேயரான மொயின் ஷஃபாகி அவரு போய் 2 பாயிண்ட் எடுத்துட்டு வர்றாரு. அண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க எங்க கேப்டனை தூக்கினாங்க நாங்க உங்க கேப்டனை தூக்கோன்னு அங்கிட்டே தூக்கிட்டு வந்துட்டாருங்க. இப்ப 2 பேரும் மாறி மாறி பாயிண்ட் எடுக்கிறாங்க. அந்த டைம்ல தான் சப்ஸ்டியூஷன்ல உள்ள வந்த சச்சி அப்படியே மொயின் ஷஃபாகி டேக்கிளும் செய்யப்படுறாரு. லாஸ்டா நித்தேஷும் சச்சின் மட்டும் தாங்க ஃபீல்டுல இருக்காங்க. பட் நித்தேஷ நம்ம தேவங்க் வந்து மீண்டும் ஒரு டச் பாயிண்ட் எடுத்துட்டு போயிடுறாரு. நம்ம சச்சின் மட்டும் தான் லாஸ்ட் ரைடுக்காக போறாரு. போனவரை அப்படியே ஆல் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே நம்ம தமிழ் தலைவாச பாட்னா பைரட்ஸ் ஆல் அவுட் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் பாட்னா பைரட்ஸ் பக்கம் போகுதுங்க. ஆனா தமிழ் தலைவாஸ் இதுக்கப்புறம் தாங்க அதிரடியான ஆட்டத்தை கொடுத்தாங்க. 9-13 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த டைம்ல தான் நம்ம தமிழ் தலைவாஸ் அப்படியே மேட்சுக்குள்ள உள்ள வராங்க. டிஃபென்ஸ் ஆஃபென்ஸ் அப்படியே கலக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சுதாகர் மெயின்ல தாங்க இருக்காரு. நம்ம தேவங்க் டூ ஆர் டை ரைடுக்காக உள்ள போறாரு. போனவர் அப்படியே அழகா ஒரு பாயிண்டே அள்ளிட்டு வர்றாரு. இப்பதான் நம்ம சுதாகரை வந்து சப்ஸ்டியூட்ல எடுக்கிறாங்க. சப்ஸ்டியூட்ல வெளியே போயிட்டு மீண்டும் தமிழ் பிளேயர் தாங்க உள்ள வராரு. நீங்க உள்ள எந்த பிளேயரை வேணா கொண்டு வாங்க, ஆனா நான் என் கேமை காட்டுவேன்னு உள்ள வந்த நம்ம தமிழ் பிளேயரான தியாகராயனை நம்ம மொயின் ஷஃபாகி ரைடுக்காக போய் அப்படியே உள்ள வந்தவரை நீங்க வெளியவே போப்பா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வச்சிட்டாரு. ரைட்ல போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துடுறாரு. டூ ஆர் டை ரைடு எதுவுமே வரலைங்க. ஏன்னா மொயின் ஷஃபாகி போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாருன்னா தேவங்க்கு அப்படியே கலக்கிட்டு இருக்காரு. செகண்டரி ரைடரான நம்ம அயன் இன்னைக்கு மீண்டும் ஃபார்முக்கு வந்தாரு. ஃபார்முக்கு வந்தவர் அழகா மொயின் ஷஃபாகி ஹிமான்ஷுன்னு மெயின் ரைடர்ஸை டச் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாருங்க. அண்ட் நம்ம சுதாகருக்கு சான்ஸ் கிடைச்சிது. பட் அந்த டைமில் சப்ஸ்டியூஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்த ரைடுக்காக அயன் உள்ள வராரு. உள்ள வந்த அயன் வந்து மொயின் ஷஃபாகிய தலைவரே நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியவே இருங்க, நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அப்படியே ஒரு பாயிண்ட்டை அழகாக எடுத்துகிட்டு போகிறாரு. மொயின் ஷஃபாகி இந்த டைம் அவுட் ஆகும்போது தமிழ் தலைவாஸ் லீட் அப்படியே கம்மியாகிறாங்க. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் பல அவுட்ஸ் நிகழ்த்தப்படுது. பல டேர்னிங் பாயிண்ட்டும் நடக்குது. மேட்ச் நெக் டு நெக்கா இன்ட்ரெஸ்டிங்கா போனது. 4 பாயிண்ட் லீட்ல நம்ம பாட்னா பைரட்ஸ் போயிடுறாங்க. அயன் என்ன பண்றாருன்னா டூஆர் டை ரைடுக்காக வராரு. டூஆர் டை ரைடுக்காக வந்து அழகா போனவரு நீங்க சும்மாலாம் போக வேணாம், என் பாயிண்டை எடுத்துட்டு போங்கன்னு நம்ம ரோனக் அவராவே பாயிண்டை கொடுத்துட்டாருங்க. பாட்னா பைரட்ஸ் 11, தமிழ் தலைவாஸ் 9 7 பாயிண்ட் லீட்ல பாட்னா பைரட்ஸ் முன்னிலையில இருக்காங்க. இந்த டைம்ல தான் நம்ம தமிழ் தலைவாஸ்க்காக மொயின் ஷஃபாகி ரைடுக்காக போறாரு. ரைடுக்காக போனவரை சிபம் சிங்டே அழகா அப்படியே ஆங்கிள் ஹோல்ட போட்டு வெளியே அனுப்பிடுறாரு. தமிழ் தலைவாஸோட டிஃபென்ஸ் கை அப்படியே ஓங்கிட்டே இருக்குன்னு சொல்லாங்க. இந்த டைம்ல தான் பாட்னா பைரட்ஸ்ல ஒரு சப்ஸ்டியூஷன் நடக்குது. சப்ஸ்டியூஷன் நடந்து நம்ம சுதாகர் தான் உள்ள வராரு. அடுத்த ரைடுக்காக போன நம்ம மொயின் ஷஃபாகி என்னை வாப்பா அவுட் பண்ண அப்படின்ற மாதிரி போன டைம் டாக்கிள் பண்ண சிபம் ஷிண்டேவை டச் எடுத்து பாயிண்டே எடுத்துட்டு வராரு. பாயிண்ட் எடுத்துட்டு அவர் ஒரு ஆட்டிடியூட் காட்டினார் பாருங்க, அப்பா பயங்கரம், என்னோட ஸ்டைல் இதுதான் அப்படிங்கறத ஆடியன்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்ம மொயின் ஷஃபாகி. அப்படியே மேட்ச் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. மீண்டும் சப்ஸ்டியூஷன்ல நம்ம சச்சின் புயல் உள்ள வராரு. புயல் கரையை ஒதுங்கிருச்சு
மேட்ச்னு நினைக்கும் போது நான் கரையெல்லாம் ஒதுங்கல, என் ஆட்டம் ஆரம்பம்னு சொல்லி 2 பாயிண்ட்டை தேவையான நேரத்துல அழகா கொண்டுட்டு வராரு. அதுவும் நம்ம கேப்டனான அங்கித் அண்ட் அர்கம் ஷேக் 2 பேரையும் தாங்க. அங்கித் அப்படியே ஒரு பேக் ஹோல்டு போட்டாரு. பேக் ஹோல்டுலாம் எனக்கு வேலைக்காகாதுப்பா தம்பி, நீ முடிஞ்சா முன்னாடி அடிச்சு பாருன்ற மாதிரி புயலா 2 பாயிண்டை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவுல தமிழ் தலைவாஸ் 15, பாட்னா பைரட்ஸ் 20ன்னு 5 பாயிண்ட் லீட்ல பாட்னா பைரட்ஸ் இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. அயன் தான் ரைடு வராரு. ரைடு வந்தவர் ஒரு எம்டி தான் போடுறாரு. எம்டி போட்டுட்டு பின்னாடி மிட்லைனை போகும்போது நம்ம மைண்டை யூஸ் பண்ணி நித்தேஷ் அழகா குடுகுடுன்னு ஓடி போய் அவரை டோவை டச் பண்ணி அழகான ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு நேரத்துல போய் நம்ம நித்தேஷ் அயனை டச் பண்ணி வெளியே கூட்டிட்டு வராரு. இன்னைக்கோட மேட்ச்ல நம்ம ரைடர்ஸை விட டிஃபெண்டர்ஸ் நல்லாவே சூப்பர் ரைட்ஸை நிகழ்த்தினாங்க. அதுல முக்கியமா நம்ம தீபக், தேவனுக்கும் இல்ல அயனும் இல்ல, தீபக் ஒரு அழகான சூப்பர் ரைட்ல ஹிமான்ஷு அண்ட் அமீர் ஹுசைன் ஃபஸ்தமி அவுட் பண்ணி போனஸ் பிளஸ் பாயிண்டோட 3 பாயிண்ட்ஸோட போனார். அப்படியே தமிழ் தலைவாஸ்ல ஒரு சப்ஸ்டியூஷன் நடக்குது. அந்த சப்ஸ்டியூஷன்ல தமிழ் தலைவாசை சேர்ந்த சச்சின் வெளியே போறாரு, சாகுல் குலியா உள்ள வராரு. மேட்ல 2 பேரு, சாகுல் குலியா அண்ட் அமீர் ஹுசைன் ஃபஸ்தமி. அப்ப ரைடு வந்த தேவங்க நம்ம சாகுல் குலியா உள்ள வந்ததுக்கு ஒரு பழனா அப்படியே சிங்கிளா சோலோ டேக்கிள் நிகழ்த்துறாருங்க. சோலோ டேக்கிள் மட்டும் இல்லாம எம்பி பாக்குறாரு. ஆனா நம்ம அமீர் ஹுசைன் ஃபஸ்தமி டக்குன்னு சப்போர்ட்டை போட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் டேக்கிள் நிகழ்த்துறாங்க நம்ம தமிழ் தலைவாஸ் டீம். நம்ம தமிழ் பையன் திருச்சியை சேர்ந்த சுதாகர் டூஆர் டைரக்ட்ல அழகா அமீர் ஹுசைன் ஃபஸ்தமியை டச் பண்ணி ஒரு பாயிண்டோட வெளியே வராரு. அப்படியே பாட்னா பைரட்ஸ் டீம் ஆல் அவுட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹிமான்ஷு ரைடுக்காக போறாரு. அவரு சச்சின் மட்டும் 2 பாயிண்ட்ல, நானும் போனா 2 பாயிண்ட் தான் எடுப்பேன், அவரும் 2 பாயிண்டோட திரும்பி வராரு. மேட்ல 2 பேர் தாங்க இருக்காங்க, அயன் அண்ட் அங்கித். 2 பேர் இருக்கும்போது மொயின் ஷஃபாகி போய் அங்கித்தை டச் பண்ணி அவுட் எடுத்துட்டு வராரு. இப்ப மேட்ல அயன் மட்டும் தான். அவரு ரைடுக்காக வந்து ஒரு போனஸ் ஓபன் பண்றாங்க. போனஸ் ஓபன் பண்ணி வைக்கும்போது போனஸையும் போட்டுறாரு அண்ட் பிளஸ் ஒரு பாயிண்ட் எடுத்துறாரு. மீண்டும் மொயின் ஷஃபாகி போய் ஒரு டச் பாயிண்ட் எடுத்துட்டு வர மீண்டும் அயன் வராரு. அயன் வந்து மறுபடியும் போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் எடுத்து ஆல் அவுட் சிச்சுவேஷன்ல இருந்து அப்படியே கொஞ்சம் டீமை தள்ளி போட்டுட்டே போறாரு அண்ட் 2 பாயிண்டா எடுத்து டீம் லீடை தக்க வச்சாரு நம்ம அயன். தேவனுக்கு இல்லாத டைம்ல நான் குட்டி தலை இருக்கேன் அப்படின்ற மாதிரி அயன் ஒவ்வொரு டைமும் ப்ரூஃப் பண்ணிட்டே இருந்தார். மொயின் ஷஃபாகி ஆனால் அதெல்லாம் விட்டு வைக்கவே இல்லைங்க. நீங்க ஆல் அவுட் ஆகியே ஆகணுன்ற மாதிரி போய் மீண்டும் ரைட்ல பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. ஆலின் ஆகும்போது மொயின் ஷஃபாகி ரைடுக்காக போறாரு. அப்படியே மின்னல் வேகத்துல போய் ஒரு டச் எடுத்துட்டு வராரு. ஃப்ரீயும் பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஆனா பாட்னா பைரட்ஸ்ல டீம் மேன் டச் இல்லை அப்படின்னு சொல்லி டீம் ரிவ்யூக்கு போறாங்க. டீம் ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பாட்னா பைரட்ஸ் இந்த மேட்ச்ல அவங்களோட டீம் ரிவ்யூ இழந்துடுறாங்க. அப்ப நம்ம தமிழ் தலைவாஸ்ல ஒரு சப்ஸ்டியூஷன் நடக்குது. சச்சின் மீண்டும் உள்ள வராரு. அடுத்த ரைடுக்காக வந்த தேவன் வெறும் எம்டி மட்டும் தான் போட்டு போறாரு. ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் அவங்களுக்கு வழியே கொடுக்கலங்க. தேவன் எம்டி போட்டு போனதுக்கு அப்புறம் சச்சின் உள்ள வந்தாரு. அவர் போய் ஒரு போனஸை போட அடுத்த ரைடுக்காக வந்த அயன் அமீரையே தூக்கிட்டாரு. நீ இருந்தா தானப்பா அப்படின்ற மாதிரி கேப்டன் விசஸ் கேப்டன்ற மாதிரி இவங்க அங்கித்தை தூக்குனா அவங்க அமீரை தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. தேவன் ரைடுக்காக வந்து நம்ம சச்சினை தூக்க அப்படியே தமிழ் தலைவாஸ் மீண்டும் ஒரு போனஸ் பாயிண்டை போட்டுட்டு வராங்க. சாய் பிரசாத் தமிழ் தலைவாஸ்க்காக போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராரு. அடுத்த ரைடுக்காக அயன் டூஆர் டைரக்டுக்காக உள்ள வராரு. உள்ள வந்தவர் அப்படியே டிஃபெண்டர் செல்ஃப் அவுட்டுன்னு நினைச்சு அவரே வெளியே போயிடுறாரு. டீம் ரிவ்யூ இல்லாதனால அவங்களால செல்ஃப் அவுட்டு கேட்க முடியல. ஆனா ரைடர்ஸ் தமிழ் தலைவாஸ்க்கு பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. அப்படியே மேட்சோட கடைசி நிமிஷத்துக்கும் வந்துட்டோம். கடைசி 2 நிமிஷத்துல மொயின் ஷஃபாகி ஒரு பாயிண்ட், அயனை அட்வான்ஸ் டாக்கிள் பண்ணி அமீர் ஹுசைன் ஃபஸ்தமி மீண்டும் அவுட் ஆகி மேட்சும் முடிவுக்கு வருது. மேட்ச் கடைசி 2 நிமிஷத்துல ரொம்ப சுவாரஸ்யமாவே போனுச்சு. ஆனாலும் தமிழ் தலைவாஸ்னால வின் பண்ண முடியல இந்த மேட்சை. தமிழ் தலைவாஸ் 38, பாட்னா பைரட்ஸ் 42ன்னு 4 பாயிண்ட் லீட்ல இன்னைக்கோட மேட்சை நம்ம பாட்னா பைரட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இது உங்கள் டேக் ஆஃப் சாம்ஸ் ஸ்போர்ட்ஸ் மீடியா. நான் உங்கள் ஹர்ஷினி. நன்றி, வணக்கம்.